இந்த விதத்துலையும் போக்குவரத்து இது இல்லை. இதுக்கு அங்கிட்டு உள்ள கிளங்காட்டு ரோட்டு அது வழி அப்படி போய் ராஜமீரத்துக்கு நேரம் ஏறிடலாம், வண்டியெல்லாம் போயிருக்கு. அது அப்படியே இங்கேருந்து வர்றது வந்து தேனாம்புக்கோட்டை அந்த பெல்ட்டில் அப்படியே ராம்நாடு பரமக்குடி ராமேஸ்வரம் வரை வண்டி போகுது. எந்த போக்குவரத்துக்கு நாங்கள் இடையூறு பண்ணலாம். ஆனால் எங்களுடைய போராட்டம் ஜனநாயகபூர்வமாக இருக்குது. இதுலேயுமே பால் வண்டி, ஆம்புலன்ஸு, பள்ளிக்கூட வண்டி, காலேஜ் வண்டி எல்லாத்தையும் அனுமதிக்கும். பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறனால எல்லாத்தையும் ஜனநாயகபூர்வமாக அனுமதிச்சு போய்கிட்டு தான் இருக்குது. நீங்களே நின்று பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி ஜனநாயகபூர்வமாக போராடி 4 நாளாக போராடுறோம். நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஆகாசை கொலை செய்தால் இந்த காவல்துறையின் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றதா. இந்த நடவடிக்கை நடந்துருச்சுன்னா இந்த போராட்டம் கலைஞ்சு போயிடும். கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இந்த கேஸை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அடிச்சு இந்த பையங்களை துன்புறுத்தினாங்களே, அந்த 16 போலீஸ்க்கு என்ன செஞ்சீங்க? அக்கா இங்க கேளுங்க, இது கோர்ட்டு சார்ந்து வரக்கூடியது. அக்கா இங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்களேன். ஒரு வார்த்தை இங்க கேளுங்க. முன்ன பின்ன நீங்க சொல்லி ஒரு முரண்பாடான இது ஆயிரம் அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அக்கா நீங்க உட்காருங்க, இங்க கேளுங்களா. அக்கா நீங்க உட்காருங்க. அக்கா உட்காருங்களா. அக்கா உட்காருங்களா. நீங்க உட்காருங்க. பிரச்சனை கைவிட்டாங்க. கருத்துக்கள் நீங்க சொன்ன கருத்துக்கள் சரி, அந்த அம்மா அவங்க சொன்ன கருத்துக்களும் சரி. உண்மை குற்றவாளிகள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நீங்க அதுல பயப்பட வேண்டாம். நீதிமன்றத்து மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப நீங்க தைரியமா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்ம நீதிமன்றம் சீரியஸா எடுத்ததுனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு பல உத்தரவுகள் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்றைய தினத்துல அவங்களுடைய ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, மக்கள் போகக்கூடிய இதுல வந்து எந்த பாதிப்பு இருக்கு, அதுக்கு நீங்க போய் எங்க சார்பில் பேசுங்கிறதுக்காக நாங்க வந்துருக்கோம். எங்களுக்கு மற்ற இந்த வழக்கு சம்பந்தமா அவங்க கேட்கறது என்ன கேட்காங்கன்னா, அவங்களோட வேண்டுகோள். போலீஸ் வந்து லாக்அப் டெத்து போலீஸால ஏற்பட்ட மரணம், அதனால எஃப்ஐஆர் வந்து லேட் ஆகுது. நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் போட உரிமை இருக்கு. ஒரு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடாட்டினா நீதிமன்றத்தை அணுகி எஃப்ஐஆர் போடலாம். நீங்க சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் ஏன் நீதிமன்றம் இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு மக்கள் இவ்வளவு இடத்துல போராட்டம் பண்றாங்க? நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கடுத்து சார்ஜ் ஷீட்ல நீங்க எவ்வளவு நாள் ஆட் பண்ணி எவ்வளவு நாள் இது பண்ணுறீங்க? உங்களுக்கு இதுக்காக நான் சொல்றேன். ஒரு தீர்ப்பு லலிதா குமாரி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சார் தெரியும், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதில் எப்படி ஒரு வழக்கில் வந்து எத்தனை நாள் விசாரணைக்கு எடுத்துக்கலாம், எப்படி விசாரிக்கணும், சில அணுகுமுறைகள் இது வந்து நான் உங்களுக்கு இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நம்ம பேருக்கு எதுவும் நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. நமக்கு அந்த வழக்குகள் நீதிமன்றம் வந்து இது ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் விசாரணை நாளைக்கு இருக்கு. ஒரு நாளில் இந்த வழக்கு இல்லை. உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் கரெக்டான இதுகள் எல்லாமே கோர்ட்டில் வந்து ப்ராப்பராக போயிட்டு நம்ம ஒரே நாளில் நம்ம வந்து அவசரப்பட்டோம்னா பல காரியங்கள் இதாக இருக்குது. அவங்க கோர்ட்டு வந்து 3 மாதத்துக்கு இருக்க போகிறாங்க. சரியா? நீதிமன்றம் ரொம்ப கவனத்தில் வச்சுதான் இந்த வழக்குக்கு எங்களை அனுப்புறாங்க. எங்களுக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து வருத்தத்தோட தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப வருத்தத்தோட தான் இங்கே வந்திருக்கோம். உண்மை குற்றவாளிகளை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிற இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2015 இளையான்குடி காவல் நிலையத்தில் மலைராசிங்கிற பையன் வந்து காவல் நிலையத்திலேயே அடிச்சு கொலை செய்யப்பட்டார். அது சிபிசிஐடி தான் விசாரணை பண்ணாங்க. நீங்க சொல்றீங்க காவல் அதாவது பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு ஹென்ரி டிஃபென்ஸ் சார் வந்து அவங்க மனித உரிமை இதில் வந்து ஏராளமான வழக்குகள் எடுத்திருக்காங்க. சரியா? ஏகப்பட்ட வழக்குகள். நீங்கள் வந்து நமக்கு என்னன்னா, அவர் நமக்கு எல்லா விதத்துலையும்
முறையாக செய்யணுங்கிறது வந்து நீதிமன்ற கவனத்தில் எடுத்துருக்கு. ஸோ ஏதோ ஒரு சும்மா பேருக்கு செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ நமக்கு அவங்க வந்து யார் யார் எப்படிங்கிறதுக்கான அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய பிரேத விசாரணை அறிக்கை, எல்லா விசாரணை அறிக்கையும் சிபிசிஐடி இப்போ எடுத்து அவங்க இப்போ நேற்று தான் எடுத்திருக்காங்க. ஒரு கொஞ்சம் ப்ரீட்டிங் டைம் கொடுக்கணும். அதை வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்கல. நீதிமன்றத்துடைய இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அது நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கிறதா எங்களுடைய இது. நிச்சயமாக வந்து எந்த இதுலேயும் யாரும் இது பண்ண முடியாது தப்பி. ஏன்னா நீதிமன்றம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கனால தான் அவங்க இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இன்னும் பெண்டிங் மேட்ரு கேஸ் விசாரணையில் நிலுவையில் வச்சு அதுக்கான முடிவுகள் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுறது என்னென்னா, நீங்கள் இப்போ இதுவரை மக்களுக்கு எது வேறு இந்த வன்முறைகள் எதுவுமே செய்யறது தெரியும். அதை நீதிமன்றம் ரொம்ப கவனத்தில் எடுத்துருக்கு. இந்த ஒரு இதுவும் வந்து மக்களுக்காக தான் கேட்குறோம் ஒழிய வேறு யாருக்காகவும் நான் கேட்கல. நீங்கள் அதை தயவுசெய்து கவனத்தில் வச்சுக்கிறீங்க. நான் உங்களை நம்புகிறோம். நீங்கள் நீதிமன்றத்தை நம்புறீங்க, கரெக்ட் தானே? நான் கேட்குறேன், நீதிமன்றத்தை நீங்கள் நம்புறீங்கல்ல? நிச்சயமாக நாங்கள் அந்த பதிவை போய் எடுத்து சொல்லுவோம். நாங்கள் 3 பேரும் அதுக்காக தான் வந்திருக்கோம். சார் சீனியர் வீட்டு வந்திருக்காரு, நான் வந்திருக்கேன், அவங்க ராமலிங்க சார் இங்கே வந்திருக்காங்க. 3 பேருமே இதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க உங்கள் லாயருடைய அவர் ஜூனியர் இங்கே தான் இருக்குது. நாளைக்கு நாங்கள் இந்த கருத்துக்கெல்லாம் நிச்சயமாக பதிவு நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் வந்து இது பண்ணப்போ நீதிமன்றத்துக்கும் ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே இன்னமும் அதிகமான ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வேறு எதுவும் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிய நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஈடுபட்டதே காவல்துறை. இல்லை நான் இல்லை முழுசாக சொல்லிடுறேன். அப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஈடுபட்ட நபர்கள் மீது அதாவது ஒரு குற்றச் செயல் ஈடுபட்டால் சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தானே காவல்துறைக்கு இருக்கணும். ஆனால் காவல்துறை வந்து செய்த குற்றத்திற்கு மட்டுமே நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய நீங்கள் வந்து ஒரு முன் வழக்குகள் சில விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா நாங்கள் சில விஷயங்கள் நீங்கள் சொன்னோம்னா கூடுதலாக இருக்கும். காவல்துறை ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டா அவங்களுக்கு விட்டு டிலே பண்ணுறதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து நேரடியாக வந்து அவர் என்ன சம்பவம் ஈடுபட்டாரோ அந்த இதுக்கு நேரடியாக வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து அங்கே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர்கிட்ட வந்து ஒரு வழக்கை வாங்கி அவருக்கு என்ன சொல்லுவார், போலீஸ்காரங்க எழுதி கொடுத்துருப்பார். அதிலிருந்து தான் மேல் நடவடிக்கை போகும். பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட நேரடியாக அவங்க அம்மாக்கிட்டேயோ அவங்க அப்பாக்கிட்டேயோ புகாரை வாங்கி, இல்லை அவன் ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்த வாக்குமூலம் அது ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் இருக்குது, அடித்து வந்து என்னைய காலை ஒடிச்சிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் தான் அவர் இறந்துருக்காரு நாங்கள் சொல்கிறோம். இது நேரடியாக வெளிப்படையாக தெரியல. ஒருவேளை நான் வந்து சிபிசிஐடியெல்லாம் இங்கே யாருமே நம்ம கேட்கல. விசாரணை வந்து நேர்மையான அதிகாரிகள் யார் பண்ணால் தமிழ்நாடு போலீஸ் பண்ணால் நாங்கள் வேணாம்டா சொல்கிறோம். எங்களுக்கு தேவை சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாராவது. ஏன்னா எல்லாருக்குமே சார் நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆளுகளை இப்போ நாங்கள் பேர் சொல்ல முடியும். ஆனால் போலீஸ்காரர்களுக்கு தெரியாது அதில் யார் ஈடுபட்டாங்கன்னு. சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ்காரர்களை எத்தனை பேரை இது வரைக்கும் விசாரிச்சிருக்கிறாங்க சார். இதெல்லாம் இல்லாமல் அதாவது இல்லை சாதாரண இந்த சம்பவத்தை வேற ஆள் செஞ்சுருந்தா இதே மாதிரி டயத்தை நீதிமன்றம் கேட்குமா? இல்லை, காவல்துறையில் நடந்த நாங்கள் வந்து கடந்த காலங்கள் நடந்த சம்பவத்தை கூட சொல்ல முடியும். இதே மாதிரி SCST ஆக்ட் வழக்கு போடுறோம்னு சொல்லி போட்டுட்டு திருநாட்டு போடுறதுக்கு வேற திருநாட்டு 6 போட்டு அதுக்கடுத்து SCST ஆக்டில் வந்து இதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அந்த SCST ஆக்டை நீக்கிட்டு வழக்கையை அவராக மருந்து குடிச்சு வந்து இறந்தாருன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது ஹைகோர்ட்டில் பெண்டிங்லேயே இருக்குது. அதனால் நாங்கள் என்னென்னு கேட்டால் உண்மையிலேயே வந்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணுங்கிறத எங்களுடைய நோக்கம். நாங்கள் சார் இந்த மக்கள் மாதிரி சட்டத்தை மதிக்கிற ஆள் யாருமே கிடையாது சார். நாங்கள் மாதிரி சட்டத்தை மதிக்கிற ஆள் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு எங்களுடைய உண்மையான கோரிக்கைக்காக கூட நாங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து போராட வேண்டிய அவல நிலை இருக்குது. அதான் இங்கே பிரச்சனையே. நீதிமன்றம் இது ஒவ்வொரு நாள் கணக்கில் ஒவ்வொரு நாளுமே தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மிக தெளிவான டைரக்ஷன் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட இது பண்ணுறது நாளைக்கும் இந்த வழக்கு நான் வரத்தான் செய்வது கண்டினியூஸ் இதாக தான் போக போகுது. அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. ஏன்னா நிச்சயமாக அதில் வந்து வழக்கில் பொறுத்த வர எல்லா எவிடன்ஸும் CCTV ஃபுட்டேஜில் அவ்வளவுமே கம்ப்ளீட் வந்து நீதித்துறை நடுவர் வந்து பார்த்துருக்காரு. மற்ற ஆவணங்கள் அவ்வளவுமே பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம கேட்கக்கூடியது வந்து விசாரணை வழக்கில் நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர்விஷனில் இருக்கிறப்ப சாருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 2014 SP பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனில் நேருக்கு சுட்டு கொண்ட வழக்கு. அந்த வழக்கில் வந்து தன்னலையெல்லாம் கொடுத்தாங்க. அது ஹைகோர்ட்டில் வந்து விடுதலை ஆகிட்டார். அது வேறு விஷயம். ஆனால் 2வது நாளே மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியினுடைய அடிப்படையில் அந்த திருநாட்டுவா மாற்றினாங்க. 2வது நாளே இப்போவுமே மேஜிஸ்ட்ரேட்டோட வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே வந்து நீங்கள் இல்லைன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க சார். 2 நாளைக்கு இல்லை வந்து 3 நாளைக்கு நாங்கள் வந்து வழக்கு போடுறோம். நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடுறோம். இந்த வழக்கு வந்து விரைவாக முடிக்கணுங்கிறதுக்காக நாளைக்கு
இந்த வழக்கு வந்து இப்போ உங்களுக்கு தள்ளிகள் நீங்கள் 2 நாள் கேட்குறீங்க, நம்ம அது கூட இல்லை. ஏன்னா இது வந்து நாளைக்கு கோர்ட்டு வந்து எல்லா காரியங்களையும் வேகமாக பண்ணணுங்கிறதுக்கு அவர் அவங்க வழக்கறிஞருடைய ஜூனியர் இங்கே இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா கோர்ட்டு வந்து சீரியஸாக பார்க்கறதுனால தான் அவங்க இந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து நம்ம மக்களுடைய நலனுக்காக இது கேட்கணும், வேறு எந்த இதுவுமே கேட்கல. எங்களுடைய பதிவு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் எல்லாமே நம்ம வருத்தத்தை பதிவு பண்ணிக்கலாம். பட் அதே நேரம் வந்து நம்ம விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம், மக்கள் வந்து எல்லாரும் சாலையில் வந்து நேரடியாக போய் வர்றது நீங்கள் உதவி செய்யணுங்கிறது தான். மற்றபடி உங்களுடைய போராட்டம் நீங்கள் பண்ண வேண்டாம், அது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் அதுக்கு வந்து உங்களுடைய வேதனைகள், வலி, உங்களுடைய எல்லா விதமான காரியங்கள் எதுவுமே நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகாது. உரிய நடவடிக்கை நாளைக்கே வருது, ப்ராசஸ் வந்து போயிட்டு நீங்கள் வந்து தயவுசெய்து இதுக்கு ஒத்துழைக்கும்படி நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்துல போராட்டம் நடத்திய மாவட்ட நிர்வாகமோ அது சார்ந்த துறை அதிகாரிகளோ அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல வரல, பேச்சுவார்த்தை நடத்தல, அலட்சியப்படுத்திக்கிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்திலிருந்து அனுப்ப வேண்டிய ஒரு அவலம், இங்கே வர வேண்டிய அவலம் இங்கே நடந்துக்கிருக்கு இந்த மக்களுக்கு. அப்போ இந்த மக்கள் தன்னுடைய கோரிக்கையில் உறுதியாக இருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்களுடைய அத்தியாவசிய போக்குவரத்துக்கு எந்த விதமான ஏற்கனவே நீங்க செய்யல சார், வந்து நீங்க வந்து அதே மாதிரி எந்த ஒரு போக்கு அதான் நீங்களே ஒரு சார் நீங்க தடுக்கிறதுக்காக நீதிமன்றங்களா அதுதான் அது உரிய நடவடிக்கை எடுத்துட்டா நாங்க உடனே இந்த இடத்த விட்டு கலைஞ்சிக்கிறோம் சார். அது வந்து நாங்க பதிவுகள் நீதிமன்றத்துல நிச்சயமா அது வந்து இந்த வழக்கு ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு போட்ட தீர்ப்புகள் நகல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து வரல. அது உங்க இப்போ லாயர்கிட்ட கேட்டீங்கனாலே அவரே சொல்லுவார் என்னென்ன சார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுல கருத்துலாம் ஏத்துட்டாங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் என்ன நினைக்குது அதையும் நமக்கு மக்களுடைய நலனுக்காக இங்கிருந்து போகக்கூடிய இதுல வந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கிறத நாங்க சொல்றோம். நிச்சயமா பதிவு பண்ணுவோம் நீதிமன்றத்துல. இந்த பதிவை நீங்க சொன்ன பதிவை நாங்கள் சொல்லுவோம். ஆனா அதே நேரம் அவங்க கோர்ட்டு வந்து விரும்புறது வந்து மக்கள் நலனுக்காக தான் கேட்குறாங்க, வேற எந்த நலனுக்காகவும் கேட்கல. அது நிச்சயமா நீங்களும் மதிப்பீங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா நீங்க இதுவரை எஸ்பிஎஸ்டி ஆக்ட் போட சொல்லி டைரக்ஷன் வந்துருச்சு, இன்னைக்கு போட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் ஆர்டர் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அந்த நீதிமன்றம் பிறப்பிச்சதுக்கு பிறகுதான் சில கைட்லைன்ஸ் அவங்க என்னென்னலாம் செய்யணுங்கிறத ஒரு முழுதாக பண்ணியிருக்காங்க. நீங்க சார் உங்க சீனியரை வந்து அட்டன் பண்ணாங்களே அன்னைக்கு, அதுல எல்லா இதையுமே நீங்க உங்களுடைய அவ்வளவு பதிவையுமே அவர் கொண்டு வந்துட்டார். நம்ம வந்து அது வந்து ஒவ்வொரு நாள் வந்து மட்டும் இல்லை, விரைவான நீதி கிடைக்கிறதுக்காக தான் இப்போ கோர்ட் எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேருக்கு இது கிடையாது. நீங்கள் வந்து நிச்சயமாக உங்கள் மேலேயே நம்பிக்கையை வச்சு தான் நீதிமன்றம் எங்களை அனுப்பிச்சிருக்கோம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை நீதிமன்றம் நிச்சயமாக உங்களை அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா அவங்க நல்லவர்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சொல்லப்போ நீதிமன்ற கருத்துக்கள் பதிவை சொல்லப்போ நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் கோர்ட்டில் இல்லை, எங்களுக்கு தெரியாது, இவர் சார் ஒரு இதில் இருந்தாங்க, எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு முடிச்சு நேரம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நேரடியாக இங்கே வந்துட்டோம். வேறு எந்த இதுக்குமே போகவே இல்லை. உங்களுடைய நீங்கள் போராட்டங்கிறது உங்களுடைய உரிமை, அது எப்பயுமே இதுன்னு இல்லை. கீழப்பசலியில் வந்து அந்த காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. நம்ம தோழர்கள் செங்கோடி காத்த இவங்கெல்லாம் நமக்கு வினோத எல்லாருமே பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த பகுதிகளில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். சிகப்பின்னு சொல்லி அந்த கரெக்டா நான் சொல்றதெல்லாம் ஒரு வரலாறு. ஏன்னா அது மாதிரி பல்வேறு வரலாறுகள் நம்ம இந்த பகுதியில் இதாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் மக்களுடைய காவலர்கள், மக்களுடைய நலன் விரும்பிகள், அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள்கிட்ட வந்ததே அதுக்காக. சரியா? நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன கோர்ட்டு வந்து விரும்புறது வந்து அவங்க விசாரணை வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கோம். யார் போலீஸில் எந்த போலீஸ் யார் எதுனாலும் சரி கோர்ட்டு மானிட்டரில் நீங்கள் அதை வந்து நீங்கள் நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை நீங்கள் வச்சதுனால தான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அங்கே வந்து எல்லா காரியங்களும் ப்ராப்பர் நடக்கும். இதுவரை இனியும் நடக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதுக்குரிய எவிடன்ஸ் அவங்க ப்ராப்பராக கோர்ட்டில் இது பண்ணி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அவர் சீனியர் அட்வொகேட் கென்ட்ரி சார் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ இவர் தம்பி அவர்களுக்கும் தெரியும். இப்போ உங்களோட கோரிக்கை என்னன்னா, ஒரு டைம் இந்த இதுக்கு எந்த வித இடையூறுமே இல்லாமல் இருக்குது, அந்த வழித்தடத்தை உடனே நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணி பார்த்துருங்க, அந்த இடையூறு இல்லாமல் இருக்குது. ஒன்றுமே இல்லை சார், வாகனங்கள் வந்து இது மெயின் பிளேஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்களுக்கு சோழர்கள் தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த மெயின் பிளேஸில் வந்து மக்கள் வந்து போகிறப்ப அதை வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரெக்கார்டாக பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம உங்களுக்கு
இவ்வாறு லாயர் கவுன்சில் நமக்கு இந்த பகுதியில் வந்து போகக்கூடிய ஒரு சின்ன ஸ்டக் டவுன் ஆச்சுனாலே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டுனாலே பல பாதிப்புகள் ஏற்படும். நம்ம நினைக்கிறோம் ஒரு 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 இதுக்குன்னு வந்தால் கூட நம்ம பல காரியங்கள் நடக்கும். அதை நான் உங்கள் மக்கள் மேலே நாங்கள் நீதிமன்றம் நம்பிக்கை வச்சுருக்கனால தான் எங்களை அனுப்பிச்சிருக்கேன். நாங்களும் உங்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கிற விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுவோம். எங்களுக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். நான் அதான் தலைவர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து அதுக்கான உதவிகள் செய்யும்படி நாங்கள் கேட்குறோம். வேறு எந்த இதுவுமே கிடையாது. பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவையை வந்து நாங்கள் தடுக்கலாம் சார். இனி ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த சமூகம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதா சொல்றியா? வடக்கு புதூர் சங்கரங்கோயில், இங்கே கேளுங்க, அதான் சங்கரங்கோயில் வடக்கு புதூர் முருகன் இது மாதிரி அடித்து கொலை செய்யப்பட்ட நேரம் அந்த மக்கள் பொதுமக்கள் ஜனநாயகபுரமாக பாராட்டினாங்க. அங்கே சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட அந்த வழக்கு கடைசியில் அவர் இறந்தது இயற்கை மரணம்னு அறிக்கை கொடுக்குறாங்க. இருங்க உட்காருங்க. இயற்கை மரணம்னு கொடுக்குறாங்க. நீதிமன்றமும் உடலை வாங்க சொல்லி உத்தரவு போட்டு அதுக்கு பிறகு அந்த இறப்புக்கான நியாயம் இன்னைக்கு வரை கிடைக்காம இருக்கு. இது மாதிரியான சூழலைலாம் இந்த மக்கள் பார்க்குறாங்க. அதோடைய விளைவு இந்த போராட்டம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுல தான் இந்த உறுதியாக நிற்கிறாங்க. ஆனால் அத்தியாவசிய பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கோ அத்தியாவசியமான போக்குவரத்துக்கோ இடையூறு பண்ணவில்லை. நீங்களே ஆய்வு பண்ணுங்க. இந்த இருக்கு 20 மீட்ரு அதில் உள்ள பஸ் போகுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே அதெல்லாம் எந்த பாதிப்பும் செய்யலை. நீதிமன்றத்துக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கே அது தெரியும். நீங்கள் எந்த வன்முறையும் செய்யலை, எந்த பாதிப்பும் நீங்கள் செய்யலைங்கிறது நீதிமன்றம் நல்லாவே தெரியும். அவங்க இப்போ செய்யக்கூடிய நீதிமன்ற காரியங்களில் எல்லாமே பாசிட்டிவாக ஆர்டர்கள் போயிட்டே இருக்கு. எல்லா உத்தரவும் டெய்லி வழக்கு நம்ம வழக்கு சொல்லுகிறேன். இங்கே நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. நானே படிக்கல, ஆனால் கேட்குறேன். அந்த 16 பேர், நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க, சில பேருக்கு தெரியாது. 16 போலீஸை என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க சும்மா தமிழ்ல. அவங்களோட கேட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா இல்ல மிக படிக்காதவங்களுக்கு சொல்றாங்க, கேட்டுக்கங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்ல கருத்துக்கள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கில பொறுத்தவரை நீதிமன்றம் வந்து இந்த லோக்கல் போலீஸ் வேண்டாம், இந்த மானாமரியோ திருப்பவன போலீஸோ வேண்டாம் அப்படின்னு எடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. அவங்க குற்றப்புலனாய்வு இதுலேருந்து மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது பாதிக்கப்பட்டு இறந்தவர் வந்து அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கிறதுனால அந்த வழக்கை வந்து அந்த SC/ST ஆக்ட்லேயும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டாங்க. மேலும் இந்த வழக்கில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி, ஆதாரங்கள் முழுவதும் இது பண்ண சொல்லி, அதை முறையாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி செயல்படணும்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ நடைமுறையில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீதிமன்றம் வந்து நமக்காக இந்த இவருக்காக ஆப்பிடக்கூடிய வழக்கறிஞர் வந்து மிக தெளிவாக எல்லா ரிப்போர்ட்டும் அங்கே போயிட்டு இருக்கு. நானும் பப்ளிக் நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, வேற எவனோ 2 இன்னொரு தூக்கி போடுவாங்க. 2 கான்செப்ட். உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. உங்களுக்கு அது ஒன்று இருக்கு. கொஞ்சம் பிரீத்திங் டைம் கொடுத்து அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இது வந்து ஒன்றும் தூத்துக்குடியும் கன்விக்ஷன் ஆயிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு தெரியல SS காலனி சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த போலீஸுங்கிற பார்த்துட்டம் கிடையாது. எங்களுக்கு தெரிய எல்லா லாக்அப் டெத் கேஸுமே கன்விக்ஷன் தான். இந்த SS காலனியில் இருந்துச்சு எல்லார் மேலேயுமே கன்விக்ஷன் தான். தூத்துக்குடி கேஸும் உங்களுக்கு தெரியும், எல்லா கேஸுமே கன்விக்ஷன் தான். பட் என்ன ப்ரொவைட் நம்ம ரொம்ப ப்ரெஷர் அடிச்சுன்னு வைங்களேன், என்னமோ 2 பேரும் சேர்த்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு பிரீத்திங் டைம் கொடுத்து ஒன்று போல உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணா தான் இன்னைக்கு உங்களுக்கு திருநாட்டு கூட கேளுங்க. ஒரு அட்வொகேட்டா சொல்றேன், இப்போ திருநாட்டுவா மாத்துறதுக்கு உண்டான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணுமா இல்லையா? நீங்க ஆல்ட்ரேஷன் திருநாட்டுனா திருநாட்டுல இது வந்து சினிமா மாதிரி அது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. திருநாட்டு இப்போ மாத்துறாங்க, நீங்க சொல்ற மாதிரி மாத்துறாருன்னா என்ன மெட்டீரியல் வச்சு நீங்க மாத்தினீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். சார் இங்க கேளுங்க, சொல்றேன், இங்க கேளுங்க. தன்னை அடிச்சு காலை ஒடிச்சாரு, நீதிமன்றத்தில் நீதிபதிட்டே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஒரு வன்கொடுமை நடந்திருக்குன்றத நீதிபதிக்கு முன்னாடியே இறந்த ஆகாஷ் நிரூபிச்சிருக்காரு. ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தது உறுதிப்படுத்தப்படும் போது கொலை வழக்கை பதிவு பண்ணலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி விசாரணையே இல்லாமையே அதை வந்து வழக்காக கொண்டாந்துடலாம்.
அந்த குற்றவாளிகளை வந்து சிறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து நீங்க ஏன் ஃபாலோ பண்ணலாம்? இருங்க சார். அதே மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறு இந்த இருக்கு 50 மீட்டருக்குள்ள, இப்போ 20 மீட்டர் எல்லா வண்டியும் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தெருவுக்கு பின்பக்கம் எல்லா வண்டியும் போகுது, 2 வீலர் எல்லாமே போகுது. அந்த இதில் பஸ் முதற்கொண்டு போகுது. நாங்கள் எந்த விதத்துலையும் போக்குவரத்து இது இல்லை. இதுக்கு அங்கிட்டு உள்ள கிளங்காட்டு ரோட்டு அது வழி அப்படி போய் ராஜமீரத்துக்கு நேரம் ஏறிடலாம், வண்டியெல்லாம் போயிடுது. அது அப்படியே இங்கேருந்து வர்றது வந்து தேனாம்புதுக்கோட்டை அந்த பெல்ட்டில் அப்படியே ராம்நாடு, பரமக்குடி, ராமேஸ்வரம் வரைய வண்டி போகுது. எந்த போக்குவரத்துக்கு நாங்கள் இடையூறு பண்ணலாம். ஆனால் எங்களுடைய போராட்டம் ஜனநாயகபூர்வமாக இருக்குது. இதுலேயுமே பால் வண்டி, ஆம்புலன்ஸு, பள்ளிக்கூட வண்டி, காலேஜ் வண்டி எல்லாத்தையும் அனுமதிக்கும். பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறனால எல்லாத்தையும் ஜனநாயகபூர்வமாக அனுமதிச்சு போய்கிட்டு தான் இருக்குது. நீங்களே நின்று பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி ஜனநாயகபூர்வமாக போராடி 4 நாளாக போராடுறோம். நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஆகாசை கொலை செய்தால் இந்த காவல்துறையின் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றதா. இந்த நடவடிக்கை நடந்துருச்சுன்னா இந்த போராட்டம் கலைஞ்சு போயிடும். கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும் சார். போராடணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை சார். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். அப்போ நமக்கு அவங்க வந்து நமக்கு ஒரு நமக்கு வேற ஆக்ஷன் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு நீதிமன்றத்தை பொறுத்தவரை சாதாரண விஷயம். மற்ற இதுகள் அவங்க அது விரும்பலை. நீங்கள் நல்ல ஒரு நேர்மையான முறையில் போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் நீதிமன்றம் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு பதிவு செய்ய இருக்கா மட்டும்தான் எங்களால். சரியா? வேற எந்த விதமான மாற்றத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம போராட்டங்கள் செய்ய முடியும். எந்த காலத்திலும் அரசாங்க வழக்கறிஞரும் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது ஒரு மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவங்க வந்து அப்பீர் ஆயிருக்காங்க. வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு அவங்க எல்லாரும் சொல்லி தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஒரு எல்லளவு கூட தப்பு இல்லைங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். அதில் மாற்றவே கருத்தை இல்லை. தயவுசெய்து நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நம்ம ஏதோ சும்மா பேருக்கு வந்து பேசிட்டு போகிறதுக்கான வழக்கறிஞர்கள் நாங்கள் கிடையாது. சொல்லுங்கள். நீங்கள் வந்து நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றம் இன்றைக்கி 10 நாள் தள்ளி போட்டிருந்தா கூட நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாளைக்கு நீதிமன்றம் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கூட சொல்லி ஆர்டர்களோட தெளிவாக போட்டு நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ நீங்கள் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப நிச்சயமாக வந்து நல்லதே நடக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் அதான் மக்களுடைய முடிவு இதுதான் சார். நான் இப்போ இந்த ஆர்டர் வந்தது பிறகு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நீங்க முதல் சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு தான் நானே ஆர்டர் காப்பி முன்னாடி தான் படிக்கிறேன். அதான் சார் இந்த மக்களுடைய முடிவு இதுதான். நாளைக்கு வரக்கூடிய அந்த விசாரணையில வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி பதியப்பட்டிருக்க அந்த வழக்கை கொலை வழக்கா மாற்றி பதிஞ்சு உத்தரவு நகலை கொடுத்தா இந்த மக்கள் இந்த இடத்த விட்டு கலைவாங்க. இதுதான் இந்த மக்களுடைய உறுதியான முடிவு. இதுதான் நீதிமன்றத்தை அதே மாதிரி நாங்க மதிக்கிறோம். மதிக்கின்றதான் இந்த நீதிமன்றத்துல மன்றாடிக்கிறது இல்ல. அவங்க உங்களை நேசிக்கிறதுனாலதான் வேற எந்த ஸ்டெப்ஸ் எடுக்காம எங்களை அனுப்பிச்சிருக்கோம். நீங்க அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து எப்பயுமே சும்மா ஒரு விளையாட்டை பேசுற மாதிரி நீங்க நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க எங்களை அனுப்புனுடைய நோக்கம் உங்களை நேசிக்கிறது தான். புரிஞ்சுட்டீங்களா? மக்களை நேசிக்கிறது தான், இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது தான் நீதிமன்றம் எங்களை அனுப்பிச்சு. எங்களுக்கு இந்த வேலையே கிடையாது. நாங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர். சரியா? வந்தவருடைய நோக்கம் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. மற்ற இதில் வந்து எந்த எல்ஐசியில் வந்து எந்த பாதிப்பு வரக்கூடாது. இதை நீங்கள் பதிவு செய்யணும். நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்கு. இந்த ஆர்டராகவும் நான் உங்களுக்கு படிக்க காமிச்சிட்டேன். ஆமாம், சார் அவங்க சொன்ன மாதிரி உத்தரவோட வந்து நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லவே கிடையாது. தயவுசெய்து நல்ல லாபத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் வேறு இதில் வந்து வேறு எந்த இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஓட்டு வந்து அனுமதிக்க மனுஷரை எந்த வகையிலையும் நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டாங்கிறது சொல்லணும். சார் சொன்ன அந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் உங்கள் லாயர் இப்போ வந்து இந்த ஆர்டர் காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு எல்லா வகையிலுமே அது ஒரு சேஃப்கார்டாக தான் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குது. அதை நீங்கள் அழகாக பயன்படுத்தி நாளைக்கு கிடைக்கக்கூடிய நீதி வெற்றிகள் மூலமாக நீங்கள் மற்ற காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். நல்லது. நீங்கள் அதுதான் நாங்கள் எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறோம். நீங்கள் போராட்டம் வேண்டாம்னு சொல்லலை நீதிமன்றம். நான் சொல்ல இடத்தை எந்த இடத்துல பண்ணணுங்கிறத நீதிமன்றம் சொல்லுது. அதான் சார் நாங்கள் இந்த மக்களுடைய முடிவா நாளைக்கு வரக்கூடிய அந்த விசாரணையில்
கொலை வழக்கு அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி பதியப்பட்ட அந்த வழக்கில் கொலை வழக்கா மாற்றி பதிஞ்சு உத்தரவு கொடுக்கும்போது இந்த இடத்த விட்டு நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய முடிவு. நீதிமன்றத்தையும் அதே போல் மதிக்கிறோம். நீதிமன்றத்தில் நீதிக்காண்டி மன்றாடுறோம், கேட்டுக்கிருக்கோம். இதுதான் இந்த மக்களுடைய உறுதியான முடிவாக இருக்குங்க சார். அது பேசி முடிவு பண்ணியிருக்கோம். தான் நான் தீர்ப்பு வந்ததை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன கருத்துக்களை நாங்கள் வச்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து இப்போ இந்த வந்து போராட்டம் பண்ண வேண்டாம் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. போராடுவது உங்களுக்கு உரிமை, எந்த பிளேஸுங்கிறது சிட் பண்ணி நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிறீங்கிறது சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க. நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி வருத்தங்கள் கிடையாது. எங்களுக்கு 3 பேருக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சரியா, சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சரியா, பரவாயில்ல. அதை பற்றி வருத்தமே ஒரு எல்லளவு வருத்தமே எங்களுக்கு கிடையாது. சரியா, நன்றி.